சென்னையில் பெண் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டு சூட்கேஸில் வைத்த விவகாரத்தில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைதானவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், தற்பொழுது சூட்கேஸில் ஒரு பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்தான் அந்த கொலைக்கான முக்கிய குற்றவாளியா, இல்லை வேறு யாரேனும் போலீசாரின் நடவடிக்கை எந்த அளவாக இருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த மேட்டுக்குப்பத்தில் ஒரு பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி அந்த உடலானது சூட்கேஸில் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சூட்கேஸில் இருக்கக்கூடிய உடலை மீட்டு யார் அந்த பெண் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. அந்த சூட்கேஸில் இருந்த பெண் முதல் கட்ட அடையாளமாக அந்த பெண் சென்னை மணலியை சேர்ந்த தீபா என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் திருமணம் ஆகாதவர் என்பதும் 32 வயது இருக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த பெண் யார், எப்படி என்பது குறித்து விசாரணையானது திருப்பாக்கம் போலீசார் தரப்பில் நடைபெற்ற போது இந்த கொலையை செய்தது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த மணிகண்டனுக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்ததை அடுத்து இந்த கொலை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாக போலீசார் தரப்பில் நம்பப்படுகிறது. தற்போது இந்த மணிகண்டனிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டார், ஏன் இந்த கொலை செய்தார் என்பது குறித்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் இந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனையானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், அந்த எப்படி இந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்டது, இதற்கு அந்த மணிகண்டனுக்கு வேறு யாராவது உதவி இருக்கிறார்களா? ஏனென்றால் துண்டு துண்டாக வெட்டுவதற்கு அதற்கு உண்டான காரம் அது மட்டும் இல்லாமல் ஒருவராக இந்த வேலையை செய்திருக்க முடியாது. அதற்குண்டான ஆயுதம் எப்படி அவர் பயன்படுத்தினார் என்பது குறித்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காலையில் இது போன்ற ஒரு பெண்ணின் உடலானது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் வைக்கப்பட்டிருப்பது செய்தி தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.